ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி ஹலோ சமையலில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதோடு நம்ம ஏற்கனவே குடமிளகா, முட்டை இதெல்லாம் வச்சு நம்ம ஏற்கனவே ஸ்நாக்ஸ் ரெசிபி 2-3 ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். இது உடனே செஞ்சிடலாம். அது செய்கிறதுக்கு நம்ம ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம். அதோட அதே அளவு வெங்காயம், அளவும் அதே மாதிரி இருக்கணும், வெட்டின சைஸும் அதே மாதிரி இருக்கணும், சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் அதே அளவு இருக்கணும், அதே சைஸில் வெட்டி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரி வேகும். அதுக்காக தான். இப்போ ஒரு முட்டையை உடச்சி இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு முட்டை நம்ம ஊற்றிருக்கோம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்து ஊற்றுற அளவு இருக்கணும்ல, அதுக்காக. இப்போ சீரகம், மிளகு நான் லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆம்லேட்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த முட்டை நல்லா பஃபியாக நல்லா வரும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய் அதிகமாக இருக்குது, முட்டையோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம். இன்னொரு முட்டை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு முட்டைக்கு அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும்ல, அதுக்காக. முட்டை சேர்த்தாச்சு. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து வச்சிடலாம். நல்லா ஆம்லேட் செய்கிற அளவுக்கு நல்லா அடித்து வச்சிடலாம். நல்லா அந்த மாதிரி அடித்தாச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா காய் சேர்க்குறீங்கன்னா இன்னும் கூட முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கலவையை நம்ம தோசைக்கல்லை ஊற்றிடலாம். நம்ம ஒரு ஆம்லேட் ஊற்றணும்னா எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரியே ஊற்றிடலாம். ஆம்லேட் ஊற்றுற அதே மெத்தடு தான். நான் இந்த கேரட்டு அப்புறம் குடமிளகாலாம் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சைடிஷாகவும் சாப்பிட்லாம். சாப்பாடு சாப்பிடும்போது சைடிஷாக வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது என்னன்னா நீங்கள் சீக்கிரம் செஞ்சிடலாம். 2 நிமிஷத்துலேயே ஒரு வித்தியாசமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. நீங்கள் குடமிளகாயும் கொடுத்த மாதிரி இருக்கும், அது ஆம்லேட்டாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே நேரத்தில். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த சைடு நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி பண்ண மிக்ஸில் 2 ஆம்லேட் எனக்கு வந்திருக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா உங்கள் அளவுகளை அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக்கோங்க. வெங்காயம், கேரட் அப்புறம் குடமிளகா 3மே ஒரே அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றும் போது எல்லாமே சம அளவுகளில் நமக்கு கிடைக்கும். முட்டையோட அளவு இப்போ நான் பண்ணியிருக்கிறது 2 முட்டை தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா காய் சேர்க்கும்போது அதே அளவு எக்ஸ்ட்ரா முட்டையும் சேர்த்துக்கோங்க. உப்பு அதே மாதிரி கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் நம்ம அடுத்து ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷும் கூட. நம்ம காரக்குழம்பு அப்புறம் குருமா இந்த மாதிரி எதுனாலும் சரி இந்த இதை நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த குடமிளகா ஆம்லேட் சூப்பராக இருக்கும். அதுக்கெல்லாம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். க்ரீனு, ரெட்டு, இந்த மாதிரி நம்ம அந்த கேரட்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அப்படியே அந்த வெந்து வந்த அந்த கலரு எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போதும் டேஸ்டியாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹலோ சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.